வணக்கம் டாக்டர். பொதுவா நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கும்போது விமென் ஹெல்த் பத்தி நெறைய பேசுவோம். ஆனா, பாதி விஷயங்களுக்கு எங்ககிட்ட ஆன்சரே இருக்காது. ஸோ இன்டர்நெட்ல பார்த்தா இன்னும் கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. ஸோ அதனால உங்கள மாரி ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட பேசினா, எங்க மனசுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு நெனச்சு தான் இங்க வந்திருக்கோம். நாங்க கேட்க போற கேள்விகள் எல்லாமே எங்கள மாதிரி இருக்கிற லேடீஸ் ஏஜ் குரூப்ஸுக்கு இருக்கிற பொதுவான கேள்விகள்னு நாங்க நம்புறோம். டாக்டர், ஹார்மோன் இன்பேலன்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு பொண்ணுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி இருந்துச்சுன்னா வீட்டிலேயே இருந்தபடியே நம்மள எப்படி பார்த்துக்க முடியும் டாக்டர்? ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கின்ல இருந்து ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை காமிச்சிடும். தலைமுடி எடுத்துக்கிட்டா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது தின் அவுட் ஆகலாம், இல்லை நமக்கு அது மேலே ஏறுறது, அந்த அந்த ஹேர் லைன் மேலே ஏறுறது, இந்த அடிக்கடி நிறைய தலைமுடி உதிர்றது, இது ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். நம்மளோட ஸ்கின்ல அந்தந்த இடத்துல அந்த பிக்மெண்டேஷன், அந்த டார்க் பிக்மெண்டேஷன் ஆகுறது, இல்லை வேறு வேறு கலரில் அந்த ஸ்கின் ஒரு இடத்துல டார்க்காக ஒரு இடத்துல ஃபேராக இருக்கிறது, இதெல்லாம் கூட ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். இல்லை தேவையில்லாத அன்வான்ட் ஹேர்ஸ் வர்றது ஃபேஸில், அதாவது வர வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறு வேறு இடத்துல அன்வான்ட் ஏரியாஸில் ஹேர் வர்றது, அதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம், நம்ம ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். பட் ஆனால் அனாவசியமாக நான் சாப்பிட்றத விட அதிகமான வெயிட் போடுறது, இதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். வீட்லேயே நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்குறது, இந்த சர்க்கேடியன் ரிதத்தை ஒட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம காலையில் அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஒர்க் ஆகிறத பொறுத்து காலையில் ஆனால் நம்ம ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். நைட் ஆனால் நமக்கு உடம்பு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். அந்த ஹார்மோன் ரிதத்தை ஒட்டி நம்ம தூக்கம், சாப்பிட்றது, நம்மளோட உணவு பழக்கங்கள், நம்மளோட வேலை செய்கிறது எல்லாமே அந்த ஹார்மோன் ரிதத்தை ஒட்டி, பயாலஜிக்கல் ரிதத்தை ஒட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே ரொம்ப பெட்டர். டாக்டர், இன்ஸ்டாகிராமில் சில இன்ஃப்ளூயன்சர் மாதவிடாய்க்கான டீடாக்ஸ் டீ பற்றி பேசுகிறாங்க. இது உண்மையிலே வேலை செய்யுமா, இல்லை தீங்கு விளைவிக்குமா? டீடாக்ஸ் டீ அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ஒரு ஃபேண்டசி நேமாக இருக்குது. ஸோ இந்த டீடாக்ஸ் டீ நம்மளோட நார்மல் வாட்டரில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி அதை அளவாக குடிக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த பீரியட் சமயத்தில் பெயின்காக குடிக்கிறீங்க அப்படின்னா வெந்தய தண்ணி குடிக்கலாம். ஸோ வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு அதை குடிக்கிறது, பட்டை மாதிரியான விஷயங்களை தண்ணியில் வேக வச்சு அதில் இருத்து கொஞ்சமாக குடிக்கலாம். ஸோ எதுவுமே அளவாக போகுது, இல்லை பர்டிகுலர் டேஸில் மட்டும்தான் இருக்குன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்படி இல்லாமல் நிறைய வேறு விஷயங்கள், தெரியாத விஷயங்களை போய் அந்த டைமில் எடுத்துக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். நமக்கு இது குடிக்கிறோம் நமக்கு உடம்பு சரியாயிடும், இது குடிக்கிறோம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு சொல்லும் போது மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம், நம்மளோட உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம். ஸோ அதனாலையும் நமக்கு அந்த பெயின் குறையும் மாதவிடாய் சமயத்தில். ஸோ இதுதானே ஒழிய அதில் பெரிய சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கிறதா நான் நினைக்கல. டாக்டர், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, வேலைக்கு போகிறேன், டெய்லி உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரியான வேலை. ஸோ நல்ல வெயிட் ஏறிட்டு, இப்போ எனக்கு நான் குழந்தை அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ இது எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? உட்காந்துட்டே இருந்தால் வெயிட் போடுறது இயற்கை தான். கண்டிப்பாக ஒபிசிட்டி குழந்தை பெற்றுக்கிறதுல இடைஞ்சல் கொடுக்கும். அந்த கருமுட்டைகள் உருவாகிறதுக்கு அது ஒரு இடைஞ்சல் தான். ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், இன்னும் ஒரு சில ஹார்மோன்ஸோட ஒரு இன்டர்பிளேனால தான் இந்த எக்கு ப்ராப்பராக எல்லாருக்கும் இந்த செகண்ட் டே பக்கம் எக்கு ஸ்டிமுலேட் ஆகி 7th டேயில் பெருசாகி 14th டேயில் பிரேக் ஆகுது. ஸோ இந்த பிரேக் ஆகிற சமயத்தில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டோன்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது. ஒபீஸ் ஆகும்போது பெரிஃபரல் ஃபேட் ஜாஸ்தியாகிடுது நம்ம உடம்புல. ஸோ பெரிஃபரல் ஃபேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒவ்வொரு ஃபேட் செல்ஸ்லேயுமே ஈஸ்ட்ரஜன் மற்றும் அந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அப்போ அது உடம்புல இருக்கிற ப்ரொஜெஸ்ட்ரோன் பேலன்ஸை அதை பாதிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஓவிலேஷன் தன்மையில் மாற்றம் வரலாம். ரெண்டாவது, இந்த ஃபேட் செல்ஸ் என்ன பண்ணுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அந்த ஆண்ட்ரஜன் கூட இருக்கனாலையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அதுவுமே பிசிஓடி மற்றும் இன்னும் வேறு சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ஒரு ரீசனாக போயிடுது. கண்டிப்பாக அந்த நம்மளோட பீரியட் சைக்கிளையும் சரி, இல்லை நம்மளோட ஓவிலேஷன், அந்த கருமுட்டைகள் உருவாகிற தன்மையும் பாதிக்கிறதுனால குழந்தை பெற்றுக்கிறதுல இடைஞ்சல் கொடுக்கலாம்.